கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். அன்றைக்கு யோசுவாவினிடத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம மேலே உள்ள வசனங்கள்ல படிக்கும்போது மோசேயினுடைய மரணத்துக்கு அப்புறமாக இந்த யோசுவா ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? வழிநடத்த வேண்டும். அப்போ யோர்தானை கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிற்கிறார் யோசுவா. அப்போ மோசே இருக்கும்போது அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் செங்கடலை பிளந்து போவதற்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அவர் மரித்து விட்டார். அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரத்துல ஆண்டவர் அவரை பலப்படுத்தி சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆனா மனிதனாகிய யோசுவா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பலம் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் வாழ்க்கையில வருகிற ஸ்ட்ரகிள்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா பலம் கொண்டு திட மனது நமக்கு இருக்க வேண்டும். நம்மளுடைய மனதுல வருகிற ப்ராப்ளத்தினாலதான், மனதுல வருகிற பயத்தினாலதான் நம்மளால என்ன பண்ண முடிகிறது இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக நம்மளால போக முடியறது இல்லை. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது, நான் உன்னோடு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன், நம்மளுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கைவிடுவதில்லை அப்படின்றாரு. அவர் நல்லா பிடிச்சிருக்காரு. அவர் நம்மளை பிடிச்சு நடத்துகிறதுனாலதான் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நாம் இருக்க முடிகிறது. அதுக்கப்புறமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டதான அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது அடிப்படையா தேவனாய் கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதான் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். அப்புறம் அவர் சொல்றாரு 8வது வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையானது நம்ம இருதய பலகையில எழுதி இருக்கணும். அது எப்போதும் நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கணும். அந்த பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள், அது மாத்திரமல்ல நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள், தேவன் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதை நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்கணும். ஆனா சங்கீதத்துல வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதையே சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார், தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார், அதையே நம்ம சிந்திக்கணும். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை சிந்திக்கணும். நம்ம கருத்துல கொடுக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் விலக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப அந்த வார்த்தை வாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவனாய் கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நான் அந்த இப்படி இரவும் பகலும் தியானிக்கும் போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த ஜனங்களை எல்லாம் வழி நடத்தணும் இல்லையா, அந்த வழிகள் வாய்க்க பண்ணணும். நமக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். நமக்கு பொருளாதார தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது, நமக்கு வேலை வாய்ப்புகள் தேவைகள் இருக்கிறது, நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இப்படி அநேக தேவைகள் நமக்கு இருக்கும்போது இந்த வழிகளை திறந்து விடுகிறவர் யார்? உன்னதத்தில் இருக்கிற தேவன். அப்ப அவர் தான் சொல்றாரு, நான் கொடுத்ததான வசனத்தை நீங்க கை கொண்டு நடக்கும்போது உங்களுடைய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இப்ப பாருங்க, புத்தி ரொம்பவும் அவசியமா இருக்கிறது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ,
புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஞானமும் புத்தியும் அவர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம மத்தேயில கூட நம்ம வாசிக்கும் போது சீஷர்களுக்கு கூட அவர் சொல்றாரு, நான் என்ன செய்றேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் சொன்ன கட்டளைகளை நீங்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு போதித்து கை கொள்ளும்படி நீங்க போதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. இதை கேட்கிறதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில, நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில, ப்ராப்ளங்களுக்கு மத்தியில தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத, அவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளாக தானே இருக்கார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகளானவர்கள் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய உள்ளத்தை திடமனதாய் வைத்துக் கொள்ள வேண்டும், சோர்ந்து போகாதபடி வைத்துக் கொள்ள வேண்டும். வருநாட்கள்ல கர்த்தர் அப்படி உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.